ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2022ல ரிலீஸ் ஆன தி ஹாட் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மினி சீரிஸை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அந்த சீரிஸோட கான்செப்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இந்த சீரிஸோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் போகுது. இந்த மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா மக்களுக்கு இடையில ஒரு தொத்து வியாதி ஒன்று பரவுச்சான். அதுவும் இந்த தொத்து வியாதியோட அறிகுறிகள் என்னன்னா, முதல்ல ஒரு நார்மலான ஃபீவரா வருமா, அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா சில்லுன்னு ஆகி இந்த நோய் பரவன பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குமா. அதாவது இந்த நோய் வந்தா அந்த பேஷண்ட் தன்னோட கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. கூடவே இந்த நோயோட முக்கியமான பாதிப்பு என்னன்னா, இந்த நோய் பரவன பேஷண்ட் கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா கேப் விடாம பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுவும் அவங்க பேசுற வார்த்தைக்கு எந்த அர்த்தமுமே இருக்காதான். இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் கண்ணா பின்னான்னு எதையோ பேசிட்டு அவங்க தன்னையே மறந்து அவங்க வேற ஒரு ரியாலிட்டியில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம். சோ இதெல்லாம் தான் இந்த நோயோட பாதிப்புகள். சோ இந்த நோயை வந்து நம்ம தொத்து வியாதின்னு சொல்லிட்டோம். ஆனா அது எப்படி பரவுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல இல்லையா. அதுவும் அது வித்தியாசமான முறையில தான் பரவுது. அது எப்படின்னா, இந்த நோய் பரவன பேஷண்ட் பேசுறத கேட்கறது மூலியமா சப்போஸ் இந்த நோய் வந்தவங்க கிட்ட உங்க காதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா அந்த நோய் உங்களுக்கும் பரவிடும். சோ இந்த மாதிரி வித்தியாசமான முறையில இந்த நோய் வந்து பரவுறதுனால உலகம் ஃபுல்லா மக்கள் வந்து பேசுறதுக்கே வந்து தடை விதிச்சிடுறாங்க. கூடவே எல்லா நாடுகள்லயும் இந்த நோய் பரவாம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக அங்கங்க ஊரடங்கு போட்டு வச்சிருக்காங்க. கூடவே நார்மலான இந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆகாத மக்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும்னாலே இந்த கவர்மெண்ட் வந்து தயாரிச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஹெட்போனை வந்து மாட்டிட்டு வரணுமா காதுல. ஒரு வேளை ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து தப்பிச்சு கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த நோய் பரவிடும் இல்லையா. கூடவே இந்த நோய் வந்து சவுண்ட் வேவ்ஸ் மூலியமாவே பரவுறதுனால அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம காதுக்குள்ள போகாத வகையில இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அந்த ஸ்பெஷலான ஹெட்போன் தடுத்து நமக்கு பாதுகாப்பா இருக்குமா. சோ எப்படி நம்ம கொரோனாவை தடுக்கிறதுக்காக எல்லாரும் மாஸ்க போட்டுட்டு சுத்திட்டு இருந்தோமோ, அதே மாதிரி இந்த சீரீஸ்ல வர்ற அந்த நோயை தடுக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் வெளியே வரும்போது காதுல ஹெட்போன் மாட்டிட்டே தான் சுத்திட்டு இருப்பாங்க. சோ இந்த நோயோட பேர் வந்து ஜாபரிங்னு சொல்றாங்க. இப்ப இந்த நோயை வந்து தடுக்கிறதுக்காக எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து BEC புரே ஃபார் எபிடமிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க. சோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் விதிச்சு இந்த நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ இது ஒரு FBI மாதிரி. இதே சமயத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோவையும் காட்டுறாங்க. இவரோட பேரு முராட். இவர் ஒரு லிங்குவிஸ்ட், அதாவது மொழியியல் வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆரம்பத்துல ஜாபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயை பத்தி பார்த்தோம் இல்லையா. அந்த நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொண்டவர். அதாவது அந்த நோய் வந்து இவரை அஃபெக்டே பண்ணாது. ஒருவேளை அந்த நோய் வந்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசி அந்த சவுண்ட் வேவ்ஸ் நம்ம ஹீரோவோட காதுல பஞ்சு இவரை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இவருக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வருமா. கூடவே இவரோட தலை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷத்திலேயே தலைவலி குறைஞ்சு இவர் தலையில இருந்து அந்த ஹீட்டும் குறைஞ்சு இவர் வந்து நார்மல் ஆயிடுவாராம். சோ இப்படிப்பட்ட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர் தான் நம்ம ஹீரோ. சோ இந்த இம்யூன் சக்தி நம்ம ஹீரோக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. தெரியாம நம்ம ஹீரோ வந்து மூடி மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ இப்படியே இதை பத்தி சொல்லி அந்த வாய்ஸ் ஓவர் முடிய இப்ப நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு கேஷுவலா. அப்ப அவர் போற வழியில ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுவும் அந்த பஸ் ஸ்டாப் வந்து பாழடைஞ்சு போயிருக்கு. இப்பதான் இந்த நோய் பரவனதுனால 8 வருஷமா எந்த இடத்துலயும் வந்து பஸ் நடமாட்டமே இருக்காது. சோ இப்ப அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு அழகான பொண்ணு அங்க உட்காந்து காதுல ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு ஒரு புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. சோ அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளோட அழகுல அப்படியே விழுந்துடுறாரு. கூடவே அவளை வந்து மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோவை பாக்குறா. யாரு இவன் பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பார்த்ததுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம, இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் வந்து பல வருஷம் ஆகுது, நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இதை கேட்கிற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே திருப்பியும் குனிஞ்சு அவளோட புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. சோ அவ தான் வந்து ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு இருப்பா இல்லையா. அவளுக்கு நம்ம சொன்னது கேட்டிருக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அவனோட வீட்டுக்கு போனதுமே வீட்டுல அவனோட அம்மா இருக்காங்க. அப்பா அவங்க கிட்ட நம்ம ஹீரோ அவன் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா இதுல சோப் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவை போயிட்டு சோப் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு வெளியே ஊரடங்கு போட்டிருக்காங்க, என்னால எப்படி அடிக்கடி வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஆனா இருந்தாலும் அவங்க அம்மா, நீ இப்போ வெளியே போய் மார்க்கெட்ல சோப் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும், சோப் இல்லாம நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சோப் வாங்கிட்டு வர சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம மறுபடியும் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு சோப் வாங்கிட்டு வர்றதுக்காக மறுபடியும் வெளியே கிளம்புறான். அப்ப இவன் வீட்டுக்கு வர்ற வழியில எம்டி பஸ் ஸ்டாப்ல ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்டு இருந்ததை பார்த்தான் இல்லையா. அந்த பொண்ணு அங்க இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பியும் பாக்குறான் அந்த வழியா போகும்போது. ஆனா இப்போ அந்த பொண்ணு வந்து அங்க இல்ல. ஆனா அதுக்கு பதிலா அந்த பொண்ணு உட்காந்து இருந்த அந்த டேபிள் மேல ஒரு லெட்டர் இருக்கிறதா இவன் பாக்குறான். சோ டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த லெட்டரை பார்த்ததுமே கிட்ட போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு தான் லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கு. அதாவது அதுல என்ன எழுதிருக்குன்னா, எனக்கு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ் வராதுன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க உட்காந்துருக்கேன், அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதும் எனக்கு கேட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. சோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அவனோட மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இவனுக்கு லெட்டர் எழுதிருக்கு இல்லையா. கூடவே பல வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஃப்ரெஷ் ஏரை வந்து சுவாசிக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். ஏன்னா இவங்க இவ்வளவு நாளா BEC கண்ட்ரோல்ல ஊரடங்குல இருந்திருப்பாங்க இல்லையா. சோ அதனால யார் முகத்திலயும் வந்து சந்தோஷமே இருந்திருக்காது. சோ இப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷத்துல சிரிக்கிறான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி
அவங்க அம்மா சொன்னா அந்த சோப்பை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போறான். அங்க போனதும் அந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ல வித்தியாசமா ஒரு லேடி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவ வந்து ஏதோ கண்டதையும் வாய்க்கு வந்தபடி அப்படியே பெனாத்திக்கிட்டு இருக்கா. அந்த லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவனோட ஹெட்போன்ஸ் லைட்டா வந்து ஓபன் பண்ணுவான். அப்படி ஓபன் பண்ணதும் தான் அவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த லேடிக்கு வந்து ஜாபரிங் வியாதி வந்து பரவிந்திருக்கு. சோ இப்படி அந்த லேடி வந்து பெனாத்துறதை கேட்டுட்டு அந்த ஸ்டோர்ல இருந்த செக்யூரிட்டி இன்ஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த ஸ்டோரோட எமர்ஜென்சி பட்டன் ஒன்னு அழுத்துறா. அது அழுத்தினதுமே அந்த ஸ்டோர் ஃபுல்லா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு அதை சுத்தி இருக்கிற டோர் எல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பதறிக்கிட்டு அந்த ஸ்டோருக்குள்ள இருந்து வேக வேகமா வெளியே ஓடி வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்ல இருக்கிற எல்லா கதவும் வந்து மூடிடுது. அப்படி மூடினதும் பார்த்தா அந்த கடைக்குள்ள ஹெட்போன்ஸ் இல்லாம ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிறான், வெளியே வர முடியாத மாதிரி. சோ இப்ப அவங்க கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபெக்ட் ஆயிருந்தா இல்லையா அந்த லேடி, அவ போயிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட பெனாத்திக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் அந்த கடைக்குள்ளேயே தான் மாட்டிட்டு இருந்திருப்பான், வெளியே போக முடியாத மாதிரி. சோ இப்ப அந்த லேடி வந்து அந்த சின்ன பையன் கிட்ட வந்து பெனாத்துறத பார்த்துட்டு வேக வேகமா அங்க ஓடி வந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அவன் மாட்டிட்டு இருந்த அந்த ஹெட்போன்ஸை கழட்டி அந்த சின்ன பையனுக்கு மாட்டி விட்டுறான். ஏன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன லேடி பேசுறத கேட்டா அந்த சின்ன பையனுக்கு இந்த நோய் எஃபெக்ட் ஆயிரும் இல்லையா. சோ அதனால அந்த ஹெட்செட்டை மாட்டிட்டு அந்த கடையோட ஷட்டரை கஷ்டப்பட்டு அப்படியே ஓபன் பண்ண ட்ரை பண்றான். கூடவே வெளியில இருக்கிறவங்களும் அந்த கடை ஷட்டரை ஓபன் பண்றதுக்காக நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணதும் அந்த சின்ன பையனை மட்டும் வெளியே தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா அது அந்த அளவுக்கு டைட்டா இருக்கு. சோ இப்ப ஹெட்போன்ஸ் இல்லாம நம்ம ஹீரோ அந்த கடைக்குள்ள இருக்கான். அப்ப இந்த இன்ஃபெக்ட் ஆன லேடி நம்ம ஹீரோவை பார்த்து கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் காதை பொத்தி அவ பேசுறத கேட்க கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் அந்த லேடி வந்து நம்ம ஹீரோவை துரத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அது ஒண்ணு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் மட்டும் இவனுக்கு வந்துட்டு போயிடும். அதுதான் இந்த தலைவலியும் அப்படியே தலை சூடாகிறதும். சோ இப்ப அவ பேசுறத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்குது. சோ டக்குன்னு அங்கிருந்து வேக வேகமா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு ஐஸ் பேக் எடுத்துக்கிட்டு கடையோட பேக் சைடு வந்து ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்கும். சோ அதை வந்து எப்படியோ ஒண்ணு உடைச்சு அது வழியா எகிரி குதிச்சு தப்பிச்சு வெளியே வந்துடுறான். சோ இப்படி வெளியே வந்ததுமே அவன் தலை வந்து பயங்கரமா சூடாக ஆரம்பிக்குது. அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக அவன் உள்ள இருந்து கொண்டு வந்து அந்த ஐஸ் பேக் எடுத்து அவனோட தலையில வச்சு கூல் பண்ண பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹீட்டும் குறைய அவன் அங்க இருந்து வேக வேகமா அவனோட வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வீட்டுக்கு வந்தும் கூட அவனுக்கு ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. கண்ணாடியில தெரியிற கற்பனை உருவங்கள் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சோ இந்த விஷயத்த அவனோட அம்மாவும் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவனோட அம்மாவுக்கும் நம்ம ஹீரோக்கு இருக்கிற இந்த இம்யூன் பவர் பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ அதனால இவன் கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டுட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஆயிடுறான். சோ இது இப்படி போய்கிட்டு இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ல வந்து ஒரு லேடியை பிடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா, இன்ஃபெக்ட் ஆன அந்த லேடி. சோ அவங்கள பிடிச்சிட்டு போறதுக்காக பிஇசில இருந்து சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. சோ அப்ப அந்த பிஇசில ஹெட் ஆபீசரா ஒருத்தர் இருப்பாரு. இவரோட பேரு ஆண்டன். சோ இவர்கிட்ட வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது ஒரு ஆள் வந்தான், இந்த மாதிரி அவரோட ஹெட்போன்ஸையே அந்த சின்ன பையனுக்கு மாட்டி விட்டுட்டு அவனை காப்பாத்தி விட்டுட்டு அங்க இருந்து அவர் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இந்த ஆண்டனுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஏன்னா இந்த இன்ஃபெக்ட் ஆன லேடி மூலியமா அந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஆளுக்கும் பரவி இருந்தா அது ரொம்பவே டேஞ்சர். சோ சீக்கிரமா அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சோ அப்படி அவர் அதை பார்க்கும் போதுதான் அவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன லேடி பேசுறது மூலியமா அந்த ஆளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆண்டன் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு மாறா அந்த ஆளுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. சோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம ஹீரோட மூஞ்சி தெளிவாவே தெரியல. சோ அதனால அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. சோ அந்த சமயத்துல தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த ஆண்டன் நோட் பண்றாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல. அதாவது நம்ம ஹீரோ அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பின்பக்கமா வந்து தப்பிச்சு இருந்திருப்பாரு இல்லையா, அப்ப அவருக்கு தலையெல்லாம் வலிச்சிருந்திருக்கும், கூடவே தலை ரொம்பவே ஹீட் ஆயிருந்திருக்கும். சோ அதெல்லாம இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. சோ அதை பாக்குற இவருக்கு செம ஷாக்கு. என்னது இது, அந்த இன்ஃபெக்ஷன் இவனுக்கு அஃபெக்டும் ஆகல, அது மட்டும் இல்லாம இவன் தலைவலிக்குதுன்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கான், இது என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ்ல தெர்மல் ஃபில்டரை போட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இன்னமும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவோட மண்டை பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே அவனை வந்து நார்மல் ஆக்கிடுது. சோ இதை பாக்குற நம்ம ஆண்டனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இவங்க இந்த ஃபுட்டேஜ்ல பாக்குற ஆளு நார்மலான ஆள் கிடையாது. இந்த ஜாபரிங் நோய் வந்து இன்ஃபெக்டே பண்ண முடியாத அளவுக்கு இம்யூன் பவரை கொண்டவன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். சோ அதனால இந்த கேஸை வந்து நம்ம ரொம்பவே சீரியஸா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் கட்டமா இவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு நம்ம ஹீரோ அவனோட ஹெட்போன்ஸை மாட்டி விட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த ஹெட்போன்ஸை கைப்பற்றி அதுல இருக்கிற சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஹெட்போன்ஸுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தான் அதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கூடவே நம்ம ஹீரோவை பத்தி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அடிக்கடி தலை வலிக்குது, தலை ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்கான். அதுவும் அவனுக்கு ஃபீவரும் நிறைய இருந்திருக்குன்னு சொல்லிட்டு டாக்டரோட ரிப்போர்ட்ஸ்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அதாவது என்னன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பிஇசில ஒரு மெம்பரா இருந்திருக்கான், அதாவது வேலை பார்த்து இருந்திருக்கான். சோ இந்த விஷயம் தெரிய வந்ததுமே இந்த கேஸ் மேல இந்த ஆண்டன் வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. சொல்ல போனா அவருக்கு தான் நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த மாதிரி இம்யூன் பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சோ அவர் வந்து இந்த லேப்ல ஏதோ ஒரு தீ விபத்துல இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா
ஆனா நம்ம ஹீரோக்கு அவரு உயிரோட இருக்கிறதா ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு. கூடவே அந்த ஆஸ்கருக்கு இந்த நோயை குணப்படுத்துறதுக்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. சோ அதனால அவர் உயிரோட இருந்தாருன்னா எங்க இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாகணும். அதுவும் அதுக்கு முன்னாடி இந்த கேஸை பத்தின ஃபைலை நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஇசியோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா ஆர்கைவ் ரூம், அதுக்குள்ள நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு அந்த பிஎஸ்சி ஆர்கைவ் ரூம்குள்ள நுழையிறதுக்கு இல்லீகலா ஒரு ஆள் வந்து இதுக்கு பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி தருவான். சோ அவங்ககிட்ட போயிட்டு அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு பிஇசிக்குள்ள நுழையிறதுக்காக தயாராகிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிஇசிக்குள்ள போறதுக்காக நடுவுல ஒரு செக்யூரிட்டி செக்அப் இருக்கும். அதையெல்லாம் பாஸ் பண்ணி நம்ம ஹீரோ எப்படியோ உள்ள போயிடுறான் இவங்க பிளான் பண்ணபடி. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் இந்த ஆண்டன் இருக்காரு இல்லையா, நம்ம ஹீரோவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அவனோட ஸ்டேட்டஸ் வந்து அன்னோன்னு இருக்கான். சோ அதனால அவனை வந்து மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோட அம்மா கூட ஃபேக்கான ஒரு நேம்ல ஃபேக்கான ஒரு அட்ரஸ்ல இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த அட்ரஸுக்கு போனா நம்ம ஹீரோ கண்டிப்பா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஆண்டன் வந்து ஒரு டீமை திரட்டுறாரு. அதே சமயத்துல ஆர்கைவ் ரூம்குள்ள போனா நம்ம ஹீரோவும் உள்ள இருக்கிற சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சொல்ல போனா அதுக்குள்ள ஃபுல்லா எல்லா கேஸ் ஃபைலோட டீடைல்ஸும் இருக்கும். சோ நம்ம ஹீரோவும் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டாக்டர் ஃப்ரெண்டோட நேமை போட்டு பார்க்கறான். அப்படி போட்டு பார்த்ததும் அவன் வந்து ஒரு தீ விபத்துல இறந்துட்டதா ஸ்டேட்டஸ் இருக்கு. கூடவே அவனோட டெட் பாடியோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். கூடவே அந்த போட்டோவை வந்து உத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்றான். அது என்னன்னா ஆக்சுவலா இவன் ஃப்ரெண்ட் ஆஸ்கரோட கையில ஒரு ஃபனல் ஷேப்ல ஒரு டாட்டோ போட்டு இருந்திருப்பான். அந்த டாட்டோ இப்ப அந்த டெட் பாடியில இல்ல. சோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷம். அப்படின்னா இன்னமும் ஆஸ்கர் வந்து உயிரோட தான் இருக்கான், அவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இவனுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு அந்த ஆர்கைவ் ரூம் விட்டு வெளியே வர்றதுக்கு. சோ அதனால எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட நேம் முராட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கறான். அவன் நேம்ல ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. அப்படி போட்டு பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்தான் இல்லையா அந்த இன்ஃபெக்ட் ஆன லேடி முன்னாடி, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா இவனோட கேஸ் ஃபைல்ல இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஆடி போயிடுறான். அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு இந்த கேஸ் ஃபைலை டெலீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த ஃபைலை டெலீட் பண்ண பாக்குறான். ஆனா அதுல பாஸ்வேர்டு கேக்குது. நம்ம ஹீரோ மாறி மாறி ஒரு 4-5 பாஸ்வேர்டு அடிச்சு பாக்குறான். ஆனா இருந்தாலுமே எல்லா பாஸ்வேர்டும் ராங்னு வந்துடுது. சோ இப்ப டைமும் வந்து முடிஞ்சிருச்சு. டக்குன்னு இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே அங்க இருந்து வேக வேகமா ஓடி வந்துடுறான் வெளியே. அதே சமயத்துல இந்த ஆண்டன் வந்து ஒரு டீமை கூட்டிட்டு வந்தா இல்லையா நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக. அவங்க வந்து இப்போ கரெக்டா நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா ஹீரோ இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க இல்ல. நம்ம ஹீரோட அம்மா கிட்ட அவன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல, அவன் வெளியே போயிருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோவை வீட்டுக்கு வரவிடாத மாதிரி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு கீ செயின் இருக்கும். அதை எடுத்து அவங்க ஜன்னல் மேல மாட்டி விட்டுறாங்க. அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்காத நேரத்துல. சோ ரெட்டுக்கு வந்து டேஞ்சர்னு அர்த்தம். சோ இப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் ஹீரோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அந்த ரூம்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான ஹீரோட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் இதெல்லாம் எதுவுமே தெரியாம கேஷுவலா அவனோட வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்படி வரும்போது அவனோட அம்மா ஜன்னல்ல அந்த ரெட் கலர் பைன் ட்ரீயோட கீ செயினை மாட்டி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே புடிச்சுக்கிறான் உள்ள ஏதோ டேஞ்சர்னு சொல்லிட்டு. சோ டக்குன்னு நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறான் இந்த பிஇசி கிட்ட மாட்டாம. சோ இந்த பிஇசியும் நம்ம ஹீரோட அம்மா கிட்ட அவன் எப்படி அலர்ட் ஆனா, நீங்க ஏதாவது சிக்னல் கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நான்லாம் எதுவும் கொடுக்கல, உங்க ஆளுங்க ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி, ஒருவேளை யாராவது ஒரு சோல்ஜரை என்னோட பையன் பார்த்திருப்பான், அதனாலதான் தப்பிச்சு போயிருந்திருப்பான், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த ஆண்டன் காண்டாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போன நம்ம ஹீரோ கார்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஒரு வயசான ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரோட வீட்டுல போயிட்டு தங்கிக்கிறான். அதே சமயத்துல இந்த ஆண்டன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த பிஇசிக்கே தெரியாம ரகசியமா ஒரு இடத்துக்கு போறான். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த இடத்துல ஃபுல்லா இந்த ஜாபரிங் இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருமே இருப்பாங்க. சோ இவனும் வந்து ஹெட்போன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள நுழைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள போறான். அங்க போனா இவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள நுழைறான். சோ இந்த ஆண்டன் வந்து என்னத்த மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாம அப்படியே இங்க சீனை கட் பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ இந்த ஆஸ்கர் வந்து எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக இவனோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றான். அதோட முதல் கட்டமா இந்த ஆஸ்கருக்கு ஆல்ரெடி கேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். சோ அவனோட அட்ரஸை நம்ம ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட போயிட்டு ஆஸ்கர் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக போறான். அங்க போனதும் அவங்க கிட்ட நம்ம ஹீரோ கையில சின்ன சின்ன டேப்லெட்ஸ் இருக்கும். அந்த டேப்லெட்ஸ் மேல ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கும். சோ அதே சிம்பிள்ஸ் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான ஆஸ்கரோட கையிலயும் டாட்டூவா போட்டுருந்திருப்பான். சோ அதனால நம்ம ஹீரோ அந்த டேப்லெட்ஸை பத்தி இந்த ஆஸ்கரோட ஃப்ரெண்டான கேனன் கிட்ட விசாரிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த கேனனும் இது எப்படி உங்க கையில கிடைச்சது, இது நான் ஆஸ்கருக்காக உருவாக்குனது, சொல்ல போனா அது மேல இருந்த சிம்பிளை நான் தான் வரைஞ்சேன், இப்போ அது எப்படியோ சர்க்குலேட் ஆகி உங்க கையிலேயே திருப்பி வந்திருக்கு, சரி இந்த ஆஸ்கர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அதுக்கு இந்த கேனன் தெரியாதுன்னு சொல்றான். சோ ஒருவேளை என்னோட டேப்லெட்ஸை யாரோ காப்பி பண்ணி அதே மாதிரி எக்ஸாக்ட் காப்பியை மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க, சோ மேபி யார் வந்து இதை உருவாக்குனாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா ஆஸ்கர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேனன் சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதை உருவாக்குனவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த க்ளூவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சோ இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் 6th ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குமா, அந்த இடத்துல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உடனே அந்த 6th ஜோனுக்கு போறதுக்காக தயாராகிறான். அதே சமயத்துல இந்த ஆண்டன் வந்து நம்ம
நம்ம ஹீரோட வீட்டுல தேடினப்போ ஒரு சில ரெக்கார்டிங் டேப்ஸ் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இப்போ அதையெல்லாம் உட்காந்து இப்ப ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை ப்ளே பண்ணி பாக்குறப்போ இவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இந்த இன்ஃபெக்ட் ஆன நோய் வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஜாபரிங் வாய்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருந்திருக்கான். சோ இப்போ அதோட ரெக்கார்டிங்ஸ் தான் அந்த டேப்ல இருக்கு. கூடவே அந்த டேப்ல நம்ம ஹீரோ அவனுக்கு இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கான். கூடவே அவனே நினைச்சா கூட அந்த நோய் வந்து இவனை அஃபெக்ட் பண்ணாதான். சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம ஆண்டன் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அவன் இம்யூன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கூட கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே சொல்லாம இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இந்த விஷயத்த இந்த ஆண்டன் வந்து அவனோட பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றான். கூடவே இந்த விஷயத்த வந்து நம்ம மேல் இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும், அப்பதான் நம்ம மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஹெட்டான ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த பிஇசில ஒரு கவர்னர் மாதிரி. சோ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவர் இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறத உடனே நிப்பாட்ட சொல்றாரு. இதை கேட்டுட்டு இந்த ஆண்டனுக்கு ரொம்பவே குழம்பி போகுது. சார் இப்ப இந்த கேஸ்ல வந்து நம்ம ரொம்பவே நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், இதை மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணா நம்ம இந்த நோய்க்கான தீர்வை வந்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த உலகத்தை இந்த நோய் கிட்ட இருந்து காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அந்த ஃபாசில் பாத்தீங்கன்னா எங்க நான் ஹெட்டா நீ ஹெட்டா, நான் சொல்றதை மட்டும் செய், உடனே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதா ஸ்டாப் பண்ணு, அப்படி நீ ஸ்டாப் பண்ணல உன்னோட வேலை வந்து பறி போயிடும், இதை விட நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன கேஸை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கே, பேசாம போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த ஆண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் என்னதான் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலுமே இந்த ஃபாசில் வந்து இந்த கேஸை வந்து மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ண வேணான்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் எதுக்காக இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபாசில் நம்ம ஆண்டன் கிட்ட சரி இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியே அதுல ஏதாவது ஒரு பெரிய எவிடன்ஸ் உனக்கு கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இந்த ஆண்டன் வந்து இல்லன்னு சொல்லிடுறான். ஆனா ஆல்ரெடி இந்த ஆண்டன் கிட்ட நம்ம ஹீரோவே வாக்குமூலமா ஒரு டேப்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லி இருந்திருப்பான். சோ அந்த டேப் எவிடன்ஸை இந்த ஃபாசிலுக்கு தெரியாத மாதிரி மூடி மறைச்சிடறான், எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா இந்த ஃபாசில் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணமும் என்னன்னு தெரியல. சோ அதனால இந்த எவிடன்ஸ் அவர் கையில கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை வந்து அவர் அழிக்க கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த எவிடன்ஸை மூடி மறைச்சிடறான். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த 6th ஜோனுக்கு போறதுக்காக இவனுக்கு பணம் தேவைப்படும். ஏன்னா அந்த செக்யூரிட்டி பாஸ் எல்லாம் மீறி இல்லீகலா உள்ள போகணும்னா இவன் அதுக்கு நிறைய செலவு பண்ணி ஆகணும். சோ அதுக்காக அவங்க அம்மாக்கு வந்து ஒரு சிக்னலை கொடுக்குறான். ஒரு கொடியில ஒரு சில மார்க்ஸ் கோட் எல்லாம் எழுதி. சோ அந்த சிக்னலையும் அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்களோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டா எப்படியோ பாத்தீங்க நம்ம ஹீரோட அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறான். அங்க வந்ததும் அவங்க அம்மா கிட்ட பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க கிட்ட பணம் இல்லையா. சோ அதுக்கு பதிலா அவங்க கிட்ட ஒரு டாலர் செயின் இருக்கும், அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. சோ நம்ம ஹீரோ அதை வாங்கிக்கிட்டு அந்த இல்லீகல் டீலர் கிட்ட போயிட்டு இல்லீகல் என்ட்ரி பாஸுக்கான அமௌண்ட்டுக்காக இந்த நெக்லஸை கொடுக்குறான். கூடவே இதை வந்து எங்கேயும் வித்துறாத, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நான் உங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த நெக்லஸை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இல்லீகல் பாஸையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஆண்டனை திருப்பி காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆரம்பத்திலே அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு ரகசியமா பிஎஸ்சிக்கு தெரியாம போயிருந்திருப்பான் இல்லையா, அதே மாதிரி இப்போ திருப்பியும் போயிருக்கான். அங்க போனதும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பர்த்டே கேக் மேல கேண்டல்ஸ் எல்லாம் வச்சு பத்த வச்சுட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறான். சரி இவன் யாருக்கு அந்த கேக்கை எடுத்துட்டு போறான்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த பேஸ்மெண்ட்ல இந்த ஆண்டனோட ஃபேமிலியான அவனோட வைஃபும் அவனோட குட்டி பையனும் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஜாபரிங் நோயினால பாதிக்கப்பட்டு இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. சோ அதை ஏத்துக்க முடியாம தான் இந்த ஆண்டன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூம்குள்ள வச்சு ரகசியமா டிஇசிக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். சோ என்னதான் அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருந்தாலுமே அவங்க இவனோட ஃபேமிலி இல்லையா, சோ அவங்கள வந்து ஈஸியா விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். கூடவே அன்னைக்கு இவனோட குட்டி பையனுக்கு வந்து பர்த்டேவான். சோ அதனாலதான் கேக்ல கேண்டில வச்சு அவனுக்கு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறான். ஆனா அங்க போனா கூட இந்த ஆண்டனோட வைஃபும் அவனோட பையனும் கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த நோயினால பாதிக்கப்பட்டு. சோ இதை பார்த்து நம்ம ஆண்டனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலிக்கு அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோ அவனே வந்து அந்த கேக்க ஊதி அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். சோ ஆக்சுவலா இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்காக நம்ம ஹீரோட கேஸ்ல இந்த ஆண்டன் வந்து இந்த ஃபாசில் சொல்லி கூட இவ்வளவு ஆர்வம் காட்டுறான்னு சொல்லிட்டு. சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு இம்யூன் இல்லையா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவன். சோ அப்படின்னா இந்த நோய்க்கு ஒரு தீர்வு இருக்கு, இந்த நோயை நம்மளால தடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சோ அதை வச்சு இவனோட ஃபேமிலியை திருப்பி காப்பாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸ் மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறான். சோ அப்படிங்க கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த இல்லீகல் பாஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த 6th ஜோனுக்கான என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ள நுழைறதுக்காக அந்த செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போற வழி ஃபுல்லாவே செவத்து மேல நம்ம ஹீரோவோட போட்டோவே ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த ஃபாசில் தான் அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம்னு சொல்லி இருந்திருக்காரு இல்லையா, அதுக்காக தான் இவனை எங்கேயாவது பார்த்தா கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் போஸ்டரா ஒட்டி இருந்திருக்காங்க. சொல்ல போனா இந்த ஃபாசில் இந்த கேஸை வந்து அவர் பெருசாவே எடுத்துக்கல. கூடவே எதுக்காகவோ இந்த கேஸை வந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இப்போ இந்த செவத்து மேல இருக்கிற அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு போச்சு நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவன் முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ்குள்ள நுழைய பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஒரு சில செக்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. சொல்ல போனா அவங்க வந்து முறைச்சு பார்க்கல, நம்ம ஹீரோக்கு அவங்க வந்து முறைக்கிற மாதிரி தோணி அப்படியே பயந்து திருப்பியும் வந்து வேகமா அங்க இருந்து நடந்து போறான். சோ இதை வந்து அந்த செக்யூரிட்டிஸ் பார்த்துட்டு என்ன பண்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ
ஹீரோவோட கையை பிடிச்சு டக்குன்னு அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போறா அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள. சோ இதை பார்த்த செக்யூரிட்டிஸும் இவன் வந்து அவளை பார்க்க தான் போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதை கேஷுவலா விட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்லயே பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்திருந்திருப்பான் இல்லையா, புக்க படிக்கிற மாதிரி, அந்த பொண்ணு தான் அது. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட ஹெல்ப்பால அந்த செக்யூரிட்டி எல்லாம் மீறி அந்த 6th ஜோனுக்குள்ளேயே நுழைஞ்சிடறான். சோ அங்க இருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறா, அதாவது அந்த 6th ஜோன்ல. சோ அங்க போனதுமே நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பேர் என்ன, எதுக்காக நம்ம ஹீரோவை காப்பாத்தினா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதாவது இந்த பொண்ணோட பேரு ஷூலா. அதுவும் எதுக்காக நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்தினு சொல்றான்னா இது ஒரு பிளானா. அது என்ன பிளான்னா இந்த இடத்துல ஒரு +1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கான். சோ அந்த ஆர்கனைசேஷன்ல இந்த பொண்ணு ஒரு மெம்பரா. அதுவும் இந்த +1ஓட மெயின் மோட்டிவ் என்னன்னா இந்த பிஎஸ்சியை எதிர்த்து போராடுறது. அதாவது இந்த பிஎஸ்சி என்ன பண்ணுதுன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா மக்கள் எல்லாரையும் இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும், கூடவே இந்த ஜாபரிங் இன்ஃபெக்ஷனை வச்சு எல்லா மக்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே பயத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்சி நினைக்கிறதா இந்த +1 ஆர்கனைசேஷன் நினைக்குது. கூடவே இந்த பிஎஸ்சி கவர்மெண்ட் கூட சேர்ந்து இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை வந்து செய்யவே இல்லையா, சொல்ல போனா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலையா. சோ அப்படின்னா அவங்க மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. கூடவே இந்த ஆர்கனைசேஷன் மூலியமா மக்கள் எல்லாம் திரட்டி புரட்சி பண்ணி நிறைய போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பிஎஸ்சிக்கு எதிரா. சோ அதுல ஒரு மெம்பரா தான் இந்த ஷூலா பொண்ணு இருக்கா. சோ இப்ப எதுக்காக நம்ம ஹீரோவை காப்பாத்தினா இவளுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. அதாவது இந்த நோய் வந்து அவனை அஃபெக்ட் பண்ணாது இல்லையா, அது வந்து இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. சோ அதனால நம்ம ஹீரோட ஹெல்ப் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கன்ஃபார்ம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் முடிவெடுக்கிறாங்க. சோ இவனை வச்சு போராட்டமும் பண்ணலாம், இல்லாட்டி அந்த நோய்க்கான மருந்தையும் கண்டுபிடிக்கலாம். சோ இவங்களோட மெயின் மோட்டிவே மக்களை இந்த நோய் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான். சோ இதெல்லாம் அந்த ஷூலா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா கடுப்பாவறான். அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து நீ என்ன எதுக்காக தான் ஃபாலோ பண்ணியா, அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன பார்த்தது, பஸ் ஸ்டாப்ல எனக்கு லெட்டர் வச்சது, கூடவே என்ன இப்போ வந்து செக்யூரிட்டி செக்ல இருந்து காப்பாத்தினது எல்லாமே எதுக்காக தானான்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த ஷூலா பொண்ணு ஆமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ கோவப்பட்டு என்னால உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க வேற ஏதாவது வழியை பாத்துக்கங்க, நான் ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்கேன், சோ என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போறான். அப்போ இந்த ஷூலா பொண்ணு நம்ம ஹீரோவை விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஏன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நாங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு உன்னோட உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். சோ நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஷூலா பொண்ணு அவ காதுல இருந்த ஹெட்போன்ஸை கழட்டிட்டு அங்க குரூப்பா இன்ஃபெக்ட் ஆன மக்கள் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டே. சோ அவங்க கூட்டத்துக்கு நடுவுல போயிட்டு நிக்கிறா. சோ இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேக வேகமா அந்த ஷூலா பொண்ணு அங்க இருந்து இழுத்துட்டு வந்து எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இதை பாரு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா கடைசியில மக்கள் எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆகி இப்படிதான் ஆக போறோம், அதுவும் நாங்க ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன மக்களையும் காப்பாத்த நினைக்கிறோம், அதுவும் அங்க இருக்கிறது ஃபுல்லா மக்கள், அவங்கள பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருக்கோம், ஆனா அந்த பிஎஸ்சி கொஞ்சம் கூட கண்டுக்காம அலட்சியமா இருக்கிறதுனாலதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோவோட கையை இழுத்து அவன் கையில ஒரு சில அட்ரஸ் எழுதிட்டு இதை பாரு நீ எங்க வேணா போ, சப்போஸ் உனக்கு எப்பயாவது நான் சொன்னது கரெக்ட்னு பட்டுதுன்னா இந்த அட்ரஸுக்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஷூலா பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா அந்த 6th ஜோன்ல இருக்கிற இவனோட பழைய வீட்டுக்கு போறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோட வீடு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் இவங்க வேற ஜோனுக்கு தூக்கி போடப்பட்டிருக்காங்க. சோ இப்போ அங்க போனதுமே அவனோட வீட்டுல அவனோட ஒய்ஃபோட போட்டோவை பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அழகான ஒய்ஃப் இருந்திருக்கா. கூடவே அந்த வீட்டுல தான் அவங்க சந்தோஷமா வளர்ந்துருக்காங்க. சோ அந்த பிளாஷ்பேக்லாம் இவனுக்கு வந்து போக அதுல இவனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இந்த ஜாபரிங்னால அஃபெக்ட் ஆயிருந்திருக்கா. சோ அதை நினைச்செல்லாம் இவன் ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே அன்னைக்கு நைட் படுத்து தூங்கிடுறான். அதே சமயத்துல இந்த பிஇசியோட ஹெட் இருப்பான் இல்லையா ஃபாசில்னு ஒருத்தன், அவன் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஆண்டன் வந்து நம்ம ஹீரோட கேஸ்ல ரொம்பவே முனைப்பா இன்வெஸ்டிகேட் பண்றத பத்தி சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறான். இந்த மாதிரி ஆண்டனுக்கு முன்னாடி இந்த கேஸை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம ஹீரோவை சீக்கிரமா பிடிக்க சொல்றான். பிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா இந்த கேஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை டீல் பண்ண சொல்றான். ஆனா எந்த மாதிரின்னு சொல்லல. கூடவே இந்த ஜாபரிங் நோய்க்கு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ அப்படிங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் பழைய வீட்டுல இருந்து எழுந்து அவனோட ஃப்ரெண்டான ஆஸ்கர் எங்க இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியே ஒரு சில குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவன் அடிச்சு மயக்கமடைய செஞ்சு ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது +1 ஆர்கனைசேஷனோட ஒரு பேஸ். சோ நம்ம ஹீரோவை கடத்திட்டு வந்தது கூட +1 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க தான். சோ அவங்க வந்து நம்ம ஹீரோவை கடத்தி கொண்டு வந்ததும் அவன் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் நீ ஊருக்கு புதுசா இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்து திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். சோ அவங்களும் விடாம நம்ம ஹீரோ அடிக்க பார்க்க அந்த சமயத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஷூலா பொண்ணு வந்துடுறா. ஆக்சுவலா இவளும் வந்து அந்த +1 ஆர்கனைசேஷனோட ஒரு மெம்பர் தானே. சோ அவங்க வந்ததுமே அவங்க குரூப் கிட்ட நம்ம ஹீரோ அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றா. சோ இதை கேட்டு அந்த குரூப் அவனை வந்து ரிலீஸ் பண்ணிடுது. அப்ப இந்த ஷூலா பொண்ணு அவங்க குரூப் கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஆஸ்கர்னு ஒருத்தனை வந்து தேடி வந்திருக்கான். சோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷூலா பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த எவிடன்ஸா இருக்கிற அந்த டேப்லெட் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். சோ அதை வாங்கிக்கிட்டு எங்களால என்ன முடியுதோ நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப் சொல்லுது. சோ அதுக்கப்புறம் அந்த ஷூலா பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட இன்னொரு பேஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் அங்க ஒரு ப்ராட்காஸ்ட் மீட்டிங் நடக்குது அந்த குரூப்
குரூப் கிடையில. சோ அதுல பேசுறத வச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கே ஒன்று புரிய வருது. இந்த +1 குரூப் பல வருஷங்களா இந்த பிஇசியை எதிர்த்து போராடிக்கிட்டு வருதான். அது மட்டும் இல்லாம இந்த பிஇசி பாத்தீங்கன்னா இந்த நோய் வந்தவங்கள ஏதோ மிருகங்கள் மாதிரி ட்ரீட் பண்றாங்களாம். ஆக்சுவலா இந்த நோய் வந்தவங்க கூட ஒரு மனுஷங்க தான். சோ இதை குணப்படுத்த நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டா அவங்கள திருப்பி மனுஷங்களா கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பிஇசி அதுக்கான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அப்படிங்கறத அவங்க பேசுறத வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்படிங்க சீனை கட் பண்ணி நம்ம ஆண்டனை காட்டுறாங்க. அவன் அன்னைக்கு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிட்ட போனதுமே அவங்க குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போனா அவனோட பையன் வாயில பாத்தீங்கன்னா அடிபட்டு ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. சோ உடனே அதுக்கு மருந்து போடணும்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணும்போது இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே யாரோ அந்த மாதிரி இருக்கு. சோ ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து மெதுவா வந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா இவன் வர்றதுக்குள்ளேயே அங்க இருந்து அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. சோ அது யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியல. ஆனா அது யாருன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அது யாருன்னா இந்த ஆண்டனோட ஏஜென்ட்ஸ்ல ஒரு பார்ட்னரான கேனன் ஒரு லேடி தான். சோ அவளை வந்து இந்த ஃபாசில் நம்ம ஆண்டனுக்கு தெரியாம அவனை வேவ் பார்க்க சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பான். சோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் இந்த ஆண்டன் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிட்ட வர்றத அவ பார்த்துட்டு பின்னாடி வந்திருந்திருப்பா. ஆனா இன்னும் கூட அவ அந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ பார்க்கல. அப்படிங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஷூலாவும் பேசிக்கிட்டே அந்த 6th ஜோனோட வீதியில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷூலா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட அவனோட இம்யூன் பவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சொல்ல போனா இது எனக்கு இம்யூன் பவரான்னு கூட தெரியல. நான் எப்பெல்லாம் அந்த இன்ஃபெக்ட் ஆனவங்களோட வாய்ஸை கேட்கறனோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே தலைவலிக்கும், தலையும் ரொம்பவே சூடாகும். சொல்ல போனா இது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி இருக்கு. இது எனக்கு வரமா சாபமான்னு கூட தெரியல. அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு வலியை தரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு எதிரில் குரூப்பா அந்த இன்ஃபெக்ட் ஆன மக்கள் எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஷூலா பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட காதுல வந்து ஹெட்போன்ஸே மாட்டல. தவறுதலா அதை வந்து வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருப்பா. கூடவே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட மட்டும்தான் அந்த ஹெட்போன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டக்குன்னு எடுத்து இந்த ஷூலா பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவளோட காதுல மாட்டி விட்டுறான். அந்த இன்ஃபெக்ட் ஆன குரூப்பும் நம்ம ஹீரோ கிட்ட வருது. அப்படி வந்ததுமே அவங்க பேசுறது கேட்ட நம்ம ஹீரோக்கு இந்த முறையும் தலை வலிக்குது, அப்படியே தலை ஹீட் ஆகுது. சோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இதை பாக்குற நம்ம ஷூலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால நம்ம ஹீரோட தலையில அப்படியே அவளோட கையை வச்சுக்கிறா. சோ அப்படி கையை வச்சதுமே நம்ம ஹீரோ தலையில இருக்கிற சூடு ஃபுல்லா அப்படியே குறைஞ்சு அப்படியே நார்மல் நிலைமைக்கு திரும்பிடுறான். சோ இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு நம்பவே முடியல. பொதுவா இந்த வலி வந்து கொஞ்ச நேரத்துக்காவது இருக்கும். ஆனா இந்த ஷூலா பொண்ணு கையை வச்சதுமே நமக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ தூங்கி எழுந்ததும் இந்த ஷூலா பொண்ணு +1 குரூப்பை சேர்ந்த ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் அங்க கூட்டிட்டு வந்திருக்கா. சோ அவங்க கிட்ட நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே எங்களோட குரூப்ல இந்த ஜாபரிங் நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க கிட்ட உன்னோட இம்யூன் பவரை பத்தி நான் சொன்னேன். அதனால உன்னை வச்சு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. கூடவே உன்னை வச்சியே எங்களால இதுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும் நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிட்டு இந்த ஷூலா பொண்ணு கிட்ட என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, நான் எப்ப உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட சேர மாட்டேன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன தனியா விடுங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் ஆஸ்கரை வந்து தேடி கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவனாலதான் எனக்கு இந்த இம்யூன் பவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோவமா அங்கிருந்து கிளம்ப மறுபடியும் இந்த ஷூலா பொண்ணு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு ப்ளீஸ் நடக்கிற எல்லாத்தையும் நீயே பாத்துருக்க. சோ எங்களோட குரூப்பும் எதுக்காக போராடுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எல்லா மக்களையும் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ கன்வின்ஸ் ஆகி சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் உங்க கூட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு என்னோட ஃப்ரெண்டான ஆஸ்கரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த ஷூலா பொண்ணு ஒத்துக்கிறா. சோ அதுக்கப்புறம் இந்த +1 குரூப் மூலியமா பல நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ஆஸ்கரை தேடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் லீடா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவனுக்கு நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த டேப்லெட்டை யார் தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியுமா. சோ அவனை பாக்குறதுக்காக கார்டல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். சொல்ல போனா அது ஒரு பார். சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஷூலாவும் போறாங்க. சோ அவங்ககிட்ட போயிட்டு விசாரிக்கிறப்போ இந்த டேப்லெட்ஸை யாஸ்பின் ஒருத்தங்க தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு லேடி கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபேன்சியா வந்துகிட்டு இருக்காங்க. அங்க வந்ததும் இந்த கார்டல் கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கேஷுவலா போறாங்க. சோ அப்போ நம்ம ஹீரோ இந்த கார்டல் கிட்ட சீக்கிரம் சொல்லுங்க அந்த யாஸ்பின்னா நாங்க எங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவங்கள நீங்க எங்கேயும் கண்டுபிடிக்க தேவையில்ல, இப்ப இங்க வந்துட்டு போனாங்க இல்லையா ஒரு லேடி, அவங்க தான் அந்த யாஸ்மின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் ஷூலாவும் அங்க இருந்து வேக வேகமா இப்ப அங்க இருந்து கிளம்பி போனா அந்த யாஸ்மின் லேடியை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க வெளியே போறதுக்குள்ளேயே அந்த யாஸ்மின் அங்க இருந்து கிளம்பிடுறா. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த யாஸ்மின் லேடியை மறுபடியும் பாக்குறாங்க இவங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல. அப்ப இந்த யாஸ்மின் நம்ம ஹீரோ கிட்ட நீ ஆஸ்கரை தேடி வந்திருக்கல, உனக்கு ஒரு குட் நியூஸ், அவன் வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். சோ டக்குன்னு அவன் வந்து எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இந்த யாஸ்மின் லேடி ஏதோ விடுகதை மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா அவ பேசுறது ஃபுல்லாவே ஏதோ விடுகதை மாதிரி தான் இருக்கு. சோ இதை வந்து சால்வ் பண்ணா நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தா ஒரு ஃபோன் நம்பர் தான் வருது. சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பசில்லாம் சால்வ் பண்றது ரொம்பவே அத்துப்படி, அது இவனுக்கு இம்யூன் பவரோட கிடைச்ச ஒரு பவர்னு கூட சொல்லலாம். இந்த பசில் சால்வ் பண்ணதும் அந்த நம்பர் கிடைச்சதும் இந்த யாஸ்மின் லேடி நம்ம ஹீரோ கிட்ட இந்த நம்பர் மூலியமா நம்ம டச்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. சோ அப்படிங்க சீனை கட் பண்ணி நம்ம ஆண்டனை கட்டுறாங்க. சோ அவன் வந்து பிஇசியோட ஏதோ ஒரு டாஸ்க பண்றதுக்காக அவனோட பார்ட்னரை கூப்பிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான் கார்ல. அப்ப அவனோட பார்ட்னர் நம்ம ஆண்டன் கிட்ட இந்த கேனன் ஒரு லேடி நம்ம ஆண்டன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போறத வந்து பார்த்து இருப்பான்னு சொல்லி இருந்திருப்போம் இல்லையா, அவ வந்து இந்த ஏஜென்ட் கிட்ட ஆண்டன் எங்க இருக்காரு அவரை
அவரை நான் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பா. ஸோ நாங்கள் இப்போ டாஸ்க்கு போறோம், முடிச்சுட்டு வந்ததும் நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இந்த ஏஜென்ட்டும். ஸோ இப்போ டாஸ்க்கு போகும்போதே இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஆண்டன் கிட்ட சொன்னதுமே அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா நேற்று ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இந்த கேனன் தானா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஸோ டக்குன்னு அந்த காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அப்படியே யூ-டர்ன் போட்டுட்டு கிளம்புறாங்க மறுபடியும் அவங்க பேஸுக்கு. அதே சமயத்துல இந்த கேனனும் இந்த ஆண்டன் வந்து எதை பிஇசி கிட்ட இருந்து மறைக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக திருட்டுத்தனமா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருக்கிற அந்த ஆண்டனோட வீட்டுக்குள்ள நுழைறா. அங்க போனதும் இந்த ஆண்டன் வந்து நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்ச ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட டெஸ்க்ல வச்சிருந்திருப்பான். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாசிலுக்கு தெரியாம நீங்க மறைமுகமா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. கூடவே மேற்கொண்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் பாக்குறா. ஸோ அங்க போயிட்டு கதவை திறந்து பார்த்ததும் தான் இவளுக்கு செம ஷாக்கு. அந்த இடத்துல இந்த ஆண்டனோட வைஃபும் அவனோட பையனும் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படி நின்னுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி இவ ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இந்த ஆண்டன் வந்துடுறான். வந்துட்டு அவ தலையில கண்ணை வச்சு அவளை அந்த ரூம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுறான். அப்படிங்க சீனை கட் பண்ணி +1 பேஸ்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோவும் இருக்கான். அந்த சமயத்துல மீட்டிங் நடுவுலயே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசினா அந்த யாஸ்மின் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. ஸோ அதுல அவ என்ன சொல்றான்னா ஒரு அட்ரஸை வந்து பசில் மாதிரி கொடுத்து அதை நம்ம ஹீரோவை சால்வ் பண்ண வச்சு இந்த அட்ரஸுக்கு தான் நீ வரணும், அதுவும் இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பசில் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அதை சால்வ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்காக தயாராகிறான். ஸோ அவன் கூடவே வந்து இந்த ஷூலாவும் போறா நம்ம ஹீரோட சேஃப்டிக்காக. அதே சமயத்துல இந்த ஆண்டன் கிட்ட மாட்டியிருந்தா இல்லையா அந்த கேனன் லேடி, அவ வந்து இந்த ஆண்டன் கிட்ட ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் உன்னோட சீக்கிரட் எதையுமே பிசி கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காகவா, அப்படி உன் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்குன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், பிஇசி நமக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுது, சீக்கிரமா அவங்க இந்த வைரஸ்க்கான மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பிஇசியை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இதை கேட்டுட்டு அந்த ஆண்டன் எனக்கு பிஇசி மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, நான் தொடர்ந்து இந்த கேஸை விசாரிக்கிறப்போ இந்த பிஇசி நம்ம கிட்ட ஏதோ மறைக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, அதை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு இந்த ஆண்டன் வந்து கண்கலங்கிட்டு இருக்கான். அதாவது எப்படி இவனோட ஃபேமிலிக்கு இந்த ஜாபரிங் நோய் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் அவனோட பையனுக்கு தான் இந்த ஜாபரிங் நோய் இருந்துச்சான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஆண்டனும் அவனோட ஒய்ஃபும் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்ப நாள் இந்த விஷயத்த பிஇசி கிட்ட இருந்து மறைச்சு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ள அவனோட பையன் கூட சேர்ந்து. ஸோ இப்படியே ரொம்ப நாள் போக அதுக்கப்புறம் இந்த நோய்க்கு வந்து தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனோட ஒய்ஃப் வந்து நம்பிக்கையே விட்டுட்டு அவளோட ஹெட்ஃபோன்ஸை கழட்டிட்டு அவனோட பையன் மூலியமாவே இந்த ஜாபரிங் நோய் அவளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி வாலண்டியரா அந்த வாய்ஸ் வந்து கேட்டிருக்கா. சொல்லப்போனா அவன் பையன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால நிம்மதியாவே இருக்க முடியல. ஸோ இப்படிதான் ரெண்டு பேருமே இந்த ஜாபரிங் நோயினால இன்ஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் கண்டிப்பா இந்த நோய்க்கான தீர்வை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டன் விடாப்புடியா இருக்கான். ஸோ இதை கேட்டுட்டு அந்த கேனனும் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏன் நீங்க நம்பிக்கை இழக்கிறீங்க, கண்டிப்பா பிஇசி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டே இருக்க இந்த ஆண்டன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு கண்ணை இந்த கேனன் மேல பாயிண்ட் பண்ணி அவளை முட்டி போட சொல்றான். அப்படிங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவையும் ஷோலாவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த யாஸ்மின் சொன்ன அந்த அட்ரஸுக்கு போறாங்க. கூடவே நம்ம ஹீரோக்கு வந்து அந்த யாஸ்மின் தொடர்ந்து பசில்ஸாவே கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை சால்வ் பண்ணி அட்ரஸா தாவி போய்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கூடவே அதுல வர கொஸ்டின்ஸ் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ முடிஞ்சா அந்த சீரிஸை பாருங்க. ஸோ இப்படி எல்லா பசில்ஸும் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஷோலாவும் ஒரு கட்டத்துல சீக்கிரட்டான ஒரு குரூப்பை வந்து அடையிறாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏதாவது வெப்பன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு எல்லாம் கிளியர்னு தெரிஞ்சதுமே இவங்க தலையில ஒரு கவரை மாட்டி ஒரு கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு போகும்போதே வழியில ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி இந்த ஷூலாவை மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க மட்டும் தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு இந்த ஷூலாவை எங்கேயோ இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மேற்கொண்டு யாஸ்மின் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படிங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் இந்த கேனனை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஆண்டன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்திருக்கா. கூடவே அவ கையில அங்க இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைட்டா இந்த ஃபாசில் கிட்ட வந்திருக்கா. அவன் கிட்ட வந்து அவன் நம்ம ஆண்டனோட பேஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச எல்லா எவிடன்ஸையும் அவங்க கிட்ட கொடுத்துறா. கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே தான் இந்த ஆண்டன் சீக்கிரட்டா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட சொன்னதுமே இந்த ஃபாசிலும் நம்ம கேனன் கிட்ட உன்னோட எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ், உனக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேனன் அங்க இருந்து கிளம்ப சொல்றான். சொல்ல போனா இவ வந்து அந்த பேஸ்மெண்ட்ல இந்த ஆண்டனோட ஃபேமிலி இருக்கிறத சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிடறா. ஆனா இவ எதையோ ஒன்னு மறைக்கிறா அப்படின்றத இந்த ஃபாசிலுக்கும் அவளோட ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிடறான். ஸோ அதனால அன்னைக்கு நைட்டு இந்த கேனனுக்கு கால் பண்ணி நீ எவ்வளவு பெரிய டாஸ்க்கை வந்து எனக்காக கம்ப்ளீட் பண்ணி தந்திருக்க, ஸோ அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டர்ல ஒரு விஷயத்தை பிளே பண்ணி இந்த கேனனோட காதுல வைக்கிறான். ஸோ இதை வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் கேட்க அதுல ஃபுல்லா இந்த ஜாபரிங் பேசுவாங்க இல்லையா அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டனோட எவிடன்ஸ்ல இருந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இந்த ஜாபரிங்க கேட்டா யாருக்கு வேணா இந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இதை வந்து இந்த கேனனுக்கு போட்டு காட்டின உடனே இந்த கேனன் அதை வந்து கலட்ட பாக்குறா ஹெட்ஃபோன்ஸை. ஆனா அவ அந்த ஹெட்ஃபோன்ஸை கலட்ட விடாத மாதிரி இந்த ஃபாசில் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறான் அவளை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நோயும் இந்த கேனனுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிடுது. அவளும் ஜாபரிங் வந்த மாதிரி கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபாசில் அவளை விட்டுட்டு அவளோட பாக்கெட்ல வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. ஸோ அந்த பென்ட்ரைவ்ல தான் இந்த ஆண்டனோட ஃபேமிலி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அதாவது அவங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற விஷயம். ஸோ இது மூலியமா ஆண்டனோட ஃபேமிலியை இந்த ஆண்டன் ரகசியமா பிஇசிக்கு தெரியாம
ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் பார்த்துக்கிட்டு வரதா இவனுக்கு தெரியுது. ஸோ அப்படிங்க வந்து சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ திருப்பியும் காட்டுறாங்க. அவனை வந்து இந்த யாஸ்மின் குரூப் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜாபரிங் பேசுற கூட்டமா இருக்கு. ஸோ அதுலயும் இந்த யாஸ்மின் வந்து ஒரு பசில வச்சு அந்த ஜாபரிங் நோய் வந்தவங்களோட கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோவை நடக்க சொல்றா. கூடவே அவங்கள கடந்து போயிட்டேன்னா நீ உன்னோட ஃப்ரெண்டான ஷூலாவை கண்டுபிடிக்கலாம். உள்ளதான் அந்த ஷூலா பொண்ணு இருக்கா. கூடவே நீ தேடி வந்து ஆஸ்கரும் இருக்கான். ஸோ இதை நீ கடந்து போயிட்டு நீ ஒரு இம்யூன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த கூட்டத்துக்கு நடுவுல நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ அங்க ஜாபரிங் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மூலியமா நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்குது. கூடவே மண்டை சூடாக அவனால தாங்க முடியல. ஒரு கட்டத்துல அப்படியே பயங்கரமா இல்யூஷன்லாம் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஷூலாவும் இவனோட ஃப்ரெண்டான ஆஸ்கரும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல இருந்து இவனை தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ மயக்கம் தெளிஞ்சதுமே நம்ம ஹீரோ ஆஸ்கரை பார்த்ததும் பயங்கரமா கோவப்பட்டு இவ்வளவு நாள் எங்க போன என்ன தேடி அலைய விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் அடிக்க அடிக்க இந்த ஆஸ்கர் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்குடா சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னமும் கோவப்பட்டு பயங்கரமா போட்டு இந்த ஆஸ்கர் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த யாஸ்மினும் நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி இதுக்கு மேல இவன் அடிச்சு பிரயோஜனம் இல்ல. அவன் ஏன் சிரிக்கிறான்னா அவன் யூஸ் பண்ண ட்ரக்னால தான். நீ என்னதான் அவன் அடிச்சாலுமே அந்த வலி ஃபுல்லா அவனுக்கு வந்து பிளஷரா தான் இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த ட்ரக் வேலை செய்யும். ஸோ அவனை வந்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா வரான். ஸோ அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டு அந்த இடத்துக்கு இந்த ஷூலா பொண்ணு வந்து நீ நினைச்ச மாதிரியே உன்னோட ஃப்ரெண்ட் ஆஸ்கரை நீ கண்டுபிடிச்சிட்ட. அதுக்கு என்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பேசினபடி நீ வந்து +1க்கு ஹெல்ப் பண்ணுவதானே, நம்ம டீல மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அந்த யாஸ்மின் அங்க வந்து ஷூலா கையில ஒரு போனை கொடுத்து இப்போதைக்கு ஹீரோ இங்க இருந்து வரமாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம், அதுக்கப்புறம் நீங்க ஹீரோவை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த ஷூலா பொண்ணு அந்த போனை வாங்கிக்கிட்டு மறுபடியும் +1 இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறா. இப்போ இந்த யாஸ்மின் இருக்கிற இடம் ஃபுல்லாவே ரொம்பவே சீக்கிரட்டா இருக்கு. இந்த ஷூலாக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஏன்னா கண்ணை கட்டி தான் அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க, கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த அந்த +1 டீம் கிட்ட இந்த ஷூலா பொண்ணு வந்து சொல்றா. அதே சமயத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டான ஆஸ்கர் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றான். இவ்வளவு நாளா எங்க இருந்த, உனக்கு என்னதான் ஆச்சு, அது மட்டும் இல்லாம எதுக்காக எனக்கு இந்த மாதிரி இம்யூன் பவரை கொடுத்த, இது எனக்கு நரகம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து நரகம் இல்ல, உனக்கு கிடைச்ச வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இந்த ஆஸ்கர் பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த ட்ரக் தான் இவனை அப்படி பேச வைக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படி மாறி இருக்க, ஒழுங்கா நார்மல் சயின்டிஸ்ட் மாதிரி பேசு, எனக்கு நீ கொடுத்த அந்த இம்யூன் பவர்ல இருந்து என்ன நீ விடுவிச்சே ஆகணும், எனக்கு அந்த இம்யூன் பவர் வேணாம், ஒழுங்கா என்ன நார்மல் மனுஷன் மாதிரி மாத்து, நான் என்னோட ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன உளறிக்கிட்டு இருக்க, சரி நான் நீ சொல்றத பண்றேன், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற பேஸ்கெட் பால நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இதை கரெக்டா போல்ல போடு, அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு டேப்லெட்டை கொடுத்து இந்த டேப்லெட்டை நீயும் போட்டுக்கோ நானும் ஒன்னு போட்டுக்கிறேன், நீ வந்து கண்ட்ரோலா இருந்துட்டேனா நான் உன்னோட பிரெயினை வந்து ரீப்ரோகிராம் பண்றேன், அதாவது உன்னை நார்மல் மனுஷன் மாதிரி மாத்துறேன், ஒருவேளை நீ கண்ட்ரோலா இல்லைன்னா நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ஒரு டேப்லெட்டை கொடுத்து அதை போட வச்சு கூடவே அவன் கையில இருக்கிற பேஸ்கெட் பால கரெக்டா போல்ல போட சொல்றான். சோ நம்ம ஹீரோவா அந்த பேஸ்கெட் பால கரெக்டா போல்ல போட்டதுமே நம்ம ஹீரோக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சு அப்படியே அவனுக்கு ஒரு சில இல்யூஷன்லாம் வருது. அவனோட கையே பாத்தீங்கன்னா ஏதோ மர வேர் மாதிரி மாறுற மாதிரி இருக்கு. கூடவே அந்த இடத்துல அவனோட அம்மாவும் அவனோட ஒய்ஃப் எல்லாருமே இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாத்திரையோட எஃபெக்ட் முடிஞ்சு நம்ம ஹீரோ நார்மல் நிலைமைக்கு திரும்பிடுறான். சோ இப்ப புரிஞ்சதா, நீ முதல்ல கண்ட்ரோல் ஆகணும், முதல்ல நீ தான் நமக்கு, அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஸ்கர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ஆஸ்கரும் நார்மலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஆஸ்கர் சொல்றான், ஏன் அவன் சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது அப்போ இவன் பிஎஸ்சில ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பான் இல்லையா, அதுவும் அப்பதான் இந்த ஜாபரிங் நோய் தீவிரமா பரவிக்கிட்டு இருந்தது. இந்த நோயோட வீரியம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் சயின்டிஸ்டா தான் இந்த ஆஸ்கர் இருந்திருக்கான். அப்போ ராத்திரியும் பகலமா இவன் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு இந்த ஃபாசில் இருக்கான் இல்லையா, இந்த பிஎஸ்சியோட ஹெட், அவன் வந்து இந்த ஆஸ்கரோட லேபுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் போட சொல்லி இருந்திருக்கான். அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இந்த ஜாபரிங் நோய்க்கு கியூரே இல்ல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கான். சோ அதுல சைன் போட சொன்னதுமே இந்த ஆஸ்கர் வந்து முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கான். கூடவே அவன் லேபை சுத்தி அவன் தேடி பாக்குறப்போ இந்த ஆஸ்கர் வந்து சீக்ரெட்டா ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றத இந்த ஃபாசில் நோட் பண்றான். சொல்ல போனா அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் யாருன்னா நம்ம ஹீரோ தான். அதாவது இந்த நோய்க்கு ஒரு மருந்து இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ற விதமா தான் நம்ம ஹீரோவை வச்சு இவன் ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பான். சோ அவனோட பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணாம ப்ராஜெக்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். சோ இந்த நோய்க்கு வந்து கியூரே இல்ல அப்படிங்கறத மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபாசில் போராடிக்கிட்டு இருக்கான் இல்லையா. சோ அவன் வந்து இந்த விஷயத்த பார்த்த உடனே என்ன எங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் யாருன்னு சொல்லு, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதும் இந்த ஆஸ்கர் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் யாருன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல. ஓ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்கரை அடிச்சு போட்டுட்டு அந்த லேப்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே தள்ளி அந்த லேபையே ஒட்டு மொத்தமா எரிச்சிட்டு இந்த ஃபாசில் அங்கிருந்து போயிருந்திருக்கான். சோ அந்த தீ விபத்துல ஆஸ்கர் செத்துருப்பான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபாசில் நினைச்சிருந்திருப்பான். ஆனா இந்த ஆஸ்கர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தீ விபத்துல சாகாம எஸ்கேப் ஆகி வந்திருக்கான். சோ கூடவே அங்க இருந்த ஒரு லேப் அசிஸ்டன்டோட பணத்தை பார்த்து தான் ஆஸ்கர்னு நினைச்சு அந்த கேஸை வந்து மூடி இருந்திருக்காங்க. சோ இப்ப வரைக்குமே அந்த ஃபாசில் எதுக்காக இதை பண்றான்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஆஸ்கர் சொல்லிக்கிட்டே சோ
அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடம் பிஎஸ்சிக்கு தெரியற வரைக்கும் நான் ஒரு பெட்டிக்குள்ள மாட்டின போன மாதிரி தான். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை எக்ஸாமைன் பண்ணி இந்த நோய்க்கான மருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம், அதனால பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற பப்ல. ஸோ அந்த இடத்துக்கு இந்த ஷோலாவையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்படி எல்லாருமே பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அதே சமயத்துல நம்ம ஆண்டன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எப்படியோ நம்ம ஹீரோவை பத்தின லீடெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியா நம்ம ஹீரோ கார்டல்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்ண வந்திருப்பான் இல்லையா ஒரு பார்ல. ஸோ அங்கதான் ஹீரோ வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி விசாரிக்க அங்க வந்திருக்கான். ஸோ அந்த சமயத்துல கரெக்டா பிஇசியோட ஒரு சில ஆட்கள் எல்லாம் அங்க வந்து நம்ம ஆண்டனை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம பிஇசி ஹெட்டான ஃபாசில் வந்து உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆண்டனை ஃபாசில் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க போனதுமே இந்த ஆண்டன் கிட்ட ஃபாசில், நீ இன்னமும் ஹீரோவோட கேஸை சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணு, அதுவும் சீக்கிரட்டாவே பண்ணு. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீ என்கிட்ட தான் சொல்லணும், கூடவே ஹீரோவை கொண்டு வந்து என்கிட்ட நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம ஆண்டனும், இதெல்லாம் எதுக்காக நான் உனக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், நீ எனக்கு பண்ணிதான் ஆகணும், நான் உனக்கு பண்ணுன்னு சொல்லி கேட்கல, உனக்கு ஆர்டர் போடுறேன். ஸோ உன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஜாபரிங்ல இன்ஃபெக்ட் ஆன உன்னோட ஃபேமிலியை நீ பாதுகாத்துட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இப்போ என்னோட கஸ்டடியில இருக்காங்க. ஸோ ஒழுங்கு மரியாதையா ஹீரோவை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டு, இல்லாட்டி உன்னோட ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஸோ புரிஞ்சுக்கிட்ட நான் சொல்ற ஆர்டரை பின்பற்றி நடந்துக்கோ, இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி நம்ம ஆண்டனை அங்கிருந்து அமுச்சு விட்டுறான். ஸோ நம்ம ஆண்டனும் ஷாக்லயே அவனோட குடும்பத்துக்காக இதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தோட சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ இதோட இந்த சீசனோட 4 எபிசோட் முடியுது. ஸோ ஆக மொத்தம் இதுல 8 எபிசோட் இருக்கு. மீதி இருக்கிற எபிசோட நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த வீடியோவே போடுவேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 3K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடியோவை உடனே போட்டுருவேன். அதுவும் நிறைய பேர் லைக் போட்டாதான் நீ வந்து வீடியோ போடுவியா, ஆல்ரெடி லைக் போட்டவங்களுக்கெல்லாம் நீ வீடியோ போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், போன சீரீஸ்ல நான் 3K லைக்ஸ் கேட்டிருந்தேன், ஆனா கிடைச்சது என்னமோ 1.5 லைக்ஸ் தான். ஆனா வியூஸ் என்னமோ 35,000 போயிடுச்சு. ஆனா அதுல நான் கேட்டதே 3K லைக்ஸ் தான். ஸோ இதுல பார்த்த 10% பேராவது லைக் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது 3K தொட்டிருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் கண்டினியூ பண்ணல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் 1K லைக்ஸ் வந்தாலும் போடட்டுமா, இல்ல 3K லைக்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணாமே போயிடுறீங்க. ஸோ மோஸ்ட்லி நான் எல்லா வீடியோலையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கவே மாட்டேன், டைரக்டா படத்துக்குள்ளே வந்துருவேன். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்பிதான் நான் எதுவுமே கேட்கறது இல்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த வீடியோக்காவது லைக் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த சீரிஸ் இதுக்கப்புறம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன். தேங்க்யூ.